இந்த அரசியல்வாதிகளை சாண்டி ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த மாதிரியான கும்பலில் முக்கியமான நபர் தான் இந்த பொட்டு சுரேஷ். டக்குனு ஏதாவது போலீஸ்ட்ட மாட்டினா என்னங்க பிடிக்கிறீங்க, அண்ணனோட ஆளுங்க, அண்ணன் வீட்டில் தாங்க வர்றேன் அப்படின்ற மாதிரி இது போகிற ஆட்கள். அப்புறம் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அந்த வெள்ளை சட்டையில் அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டோன்னா போடுவாங்க. ரெண்டாவது முதல்ல எடுத்தோன்னே இவங்க எகிரிறது போலீஸ்காரண்ட, யார் நினச்ச அண்ணன் வீட்டில் வர்றான் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பொட்டு சுரேஷ். பொட்டு சுரேஷினுடைய பவர் என்ன அப்படிங்கிறதுக்கு, தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர், அவருடைய அமைச்சருடைய ரூம்லேயே பக்கத்தில் இவருக்கு ஒரு சேர போட்டாப்புல. எல்லா டீலையும் நான் தான் பார்க்குறேன், ஒரு இணல் அமைச்சர் மாதிரி இருப்பேன். இது அப்போ கலைஞருக்கு தெரிஞ்சு போய் கலைஞர் கூப்பிட்டு வான் பண்ணி, அப்புறம் அழகிரியம் கூப்பிட்டு வர வான் பண்ணி, அப்புறம் அவரை ஆஃப் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான பொட்டு சுரேஷ் என்ன பண்ணான்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து, ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஒரு தகாத வார்த்தையில் திட்டிறார். அப்போ இவர் வந்து தென்மண்டல ஐஜி, இவருக்கு இன்ஃபார்ம் போகுது. இப்போ நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு தான் இவ்வளவு அந்த தொகைராவலாம். யாருக்கு? பொட்டு சுரேஷுக்கு. பொட்டு சுரேஷை அடித்து இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் கீழே உட்கார வச்சிட்டாப்புல. யார்? நம்ம அஸ்ராக்கார். ஓகே, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நபர் உட்கார வச்சுட்டு, எந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரை இவர் வந்து தகாத வார்த்தைகள் திட்டினாரோ அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரை வர சொல்லி ஸ்டேஷனுக்கு கைப்பட அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு போட்டார்.